வானில் மண்டியிட்ட இஸ்ரேல் ஹெலிகாப்டர்கள். ஹிஸ்புல்லா போராளிகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறல். அமெரிக்க சொத்துக்களை பஸ்பமாக்கிய ஈரான். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மீது ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்வதால் கத்தார் தலைநகர் தோஹாவில் திங்கட்கிழமை அதிகாலை வெடிச்சத்தங்கள் கேட்டன. பல்வேறு பகுதிகளை ஈரான் படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் பழிவாங்கல் வளைகுடா பிராந்தியம் முழுவதும் விரிவடைந்ததால் தங்கள் நாட்டு தூதரக ஊழியர்கள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே கிழக்கு லெபனானின் பெக்கா பகுதியில் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கும் முயற்சியை ஹிஸ்புல்லா போராளிகள் எதிர்கொண்டதாகவும், நபி ஷிட் அருகே மோதல்கள் தொடர்ந்த போது ஒரு ஹெலிகாப்டரை தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 15 இஸ்ரேலிய ராணுவ ஹெலிகாப்டர்கள் நெருங்கி வருவதை ஹிஸ்புல்லா போராளிகள் கவனித்தனர். ஹெலிகாப்டர்கள் கிழக்கு மலைத்தொடரின் மீது, குறிப்பாக ஜெண்டா, யஃபூஃபா, நபி ஷீட், அர்சல் மற்றும் ராஸ் பால்பெக் கிராமங்களுக்கு மேலே பறந்தன. செர்கயா சமவெளியில் பல ஹெலிகாப்டர்கள் வீரர்களை நிலைநிறுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த பிரிவு லெபனான் பிரதேசத்தை நோக்கி முன்னேறி வருவதை கண்ட ஹிஸ்புல்லா போராளிகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஊடுருவும் படை இரண்டையும் ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக எதிர்கொண்டனர். கிழக்கு லெபனான் மலைத்தொடருக்கு அருகே தரையிறங்க முயன்ற இஸ்ரேலிய ஹெலிகாப்டரை ஹிஸ்புல்லா போராளிகள் தாக்கியதால் இரு தரப்பிலும் மோதல் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.